ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டுடே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது ஏன் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இஸ் த இன்டர் நெட்வொர்க்கிங் ஆஃப் ஃபிசிக்கல் டிவைசஸ். அதாவது ஒன்றோட ஒன்று இன்டர் நெட்வொர்க், ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருக்கிறது. ஃபிசிக்கல் டிவைசஸோ இல்லை வெஹிக்கல்ஸோ எதையோ ஒன்றுத்தில் நமக்கு வந்து கனெக்டடாக இருக்கிறது. இது வந்து ஆல்சோ நோன் அஸ் த கனெக்டட் டிவைசஸ் சொல்வோம், இல்லை ஸ்மார்ட் டிவைசஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இது எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸு, அந்த எலக்ட்ரான்ஸ் மூலிமா, சாஃப்ட்வேரில், சென்சார்ஸில், அண்ட் தென் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது ஆப்ஜெக்ட்ஸ் டு கலெக்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா. இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் கனெக்டட் திங்ஸ் தட் கனெக்ட் எவ்ரி திங் இன் த வேர்ல்டு. நம்ம எல்லா வேர்ல்டுமே பார்த்தீங்கன்னா எதில் இன்டர் கனெக்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டே ஃபுல்லாக இன்டர்நெட் இல்லாமல் நம்ம வேர்ல்டே இல்லை, எல்லாமே வந்து நம்ம ஸ்மார்ட்ஸில் தான் இருக்கும். அப்போ இந்த வேர்ல்டே ஃபுல்லாக எல்லாமே எதை கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை தான் கனெக்ட் பண்ணி இருக்குது. The things or devices have a computer chip inside connecting them together through the internet. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்படி என்ன மீனிங்னா டிவைசஸ், அதாவது சிஸ்டம் சொல்லலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் சிப் சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா த்ரூ இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி இருக்கும். அது மூலிமா தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிறோம். இந்த கனெக்டட் டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் அண்ட் ஷேர் டேட்டா. ஓகேவா, டேட்டாவை என்ன பண்ணோம், கலெக்ட் பண்ணோம், ஷேர் பண்ணோம். எது மூலிமானா எலக்ட்ரானிக்ஸு மூலிமா ஷேர் பண்ணலாம், இல்லை சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா ஷேர் பண்ணலாம், சென்சார்ஸு அண்ட் தென் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஹவு இஸ் த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ்டு டுடே? இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது டுடே அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு எப்படி வந்து டுடே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 2020 பார்த்தோன்னா எஸ்டிமேட்டட் ஓவர் பார்த்தோன்னா 20 பில்லியன் கனெக்டட் டிவைசஸ், அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் கனெக்டடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்ட்னர் ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஆனால் 2025 இப்போ பார்த்தீங்கன்னா நவ்வே பார்த்தீங்கன்னா இதுவே வந்து எப்படி போகலாம், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்ரி திங் ஃப்ரம், அதாவது மொபைல் டிவைசஸாக இருக்கட்டும், கார் ஆகட்டும், கேமரா அண்ட் தென் அப்ளையன்சஸ் எல்லாமே எப்படி இருக்குது, நமக்கு இன்டர்நெட் தானே இல்லையா. இப்போ கேமரானா நம்ம அந்த கேமராவை நெட்டு மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கேருந்தே எல்லா இடத்தையும் பார்த்துக்கலாம். மொபைல் டிவைசஸில் அவர் கார்ஸ், கேமராஸ், எனிதிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் திங்ஸோட தான் நம்ம வந்து அட்டாச் ஆகி இருக்கும். We are moving toward a fully automated world. நம்ம எப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஆட்டோமேட்டட் வேர்ல்டில் தான் இருக்கும். We are creating smart homes, wearables that track our every more. அதாவது நம்ம ஸ்மார்ட் ஹோம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே எப்படி இருக்குது, எவ்ரி ஒன் தட் பீன் இன் தி இன்டர் கனெக்ட், நம்ம வேர்ல்டோட இன்டர் கனெக்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ், பாப்புலர் அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஓடியில். நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கேட்டாலும் நம்ம இதை வந்து எழுதலாம். ஓகேவா, இது அப்ளிகேஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஓடி தான். இது வந்து பார்த்திங்கன்னா த காஸ்ட் ஆஃப் ஓனிங் எ ஹவுஸ் இஸ் த பிக்கஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இன் த ஹோம் ஓனர்ஸ் லைஃப். அதாவது ஒருத்தங்க ஓனாக ஒரு ஹவுஸ் வந்து வாங்குறதுன்றதே பார்த்தீங்கன்னா அர்த்தம் இது பிக்கஸ்ட் எக்ஸ்பென்சிவாக தான் இப்போ வந்து இருக்குது, ஹோம் ஓனர்ஸ் லைஃப்பில் வந்து இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் ஹோம்ஸ்னா அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் அ ப்ராமிஸ் டு சேவ் த டைம், மணி அண்ட் எனர்ஜி. ஓகேவா, இது என்ன பண்ணுது, டைமை சேவ் பண்ணுது, மணியை அண்ட் தென் எனர்ஜியை சேவ் பண்ணுது. இந்த ஸ்மார்ட் ஹோம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி திங் கனெக்டட் டு த இன்டர்நெட், அதான் ஸ்மார்ட் ஹோம் சொல்லுவோம். இதனால் நமக்கு என்ன ஆகுது, பெட்டர் எனர்ஜி எஃபிஷியன்சி, கிரேட்டர் செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பியர் பெட்ஸு. இப்போ ஸ்மார்ட் ஹோம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ செக்யூரிட்டி இருக்கா, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செக்யூரிட்டி மூலிமாவே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து பேசினாலும் கேட்குது, எல்லாமே வந்துருச்சு இல்லையா. இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஆப் மூலிமாவே என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு முதல் கொண்டு நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்மளுடைய திங்ஸு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைசஸ் அண்ட் தென் எவ்ரி திங் அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோம், இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேரபிள்ஸ் அப்படின்றது என்னதுன்னா அணியக்கூடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஐஓடி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாகவோ நம்மளுடைய ஃபிட்னஸ் லெவல்ஸ் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஐஓடி நமக்கு வந்து முக்கியம் இல்லையா. இப்போ கூகுள் அண்டு ஆப்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே என்ன பண்ணுங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
நம்ம டெய்லி டாஸ்க்கை வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். டெய்லி டாஸ்க்கு வாட்ச் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல். இப்போ அந்த ஸ்மார்ட் வாட்சஸில் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? இப்போ ஸ்மார்ட் வாட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறது, கேலண்டரு அண்ட் தென் வேர்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும். இப்போ இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்மார்ட் ஆகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வியரபிள்ஸ் தானே. நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ன்றது வியரபிள்ஸ் நம்ம கூடவே வருது இல்லையா? இஸ் எ கீப் கனெக்டட் டு த வேர்ல்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஃபோனே இல்லாமல் நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ்க்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது இல்லையா? இப்போ ஃபிட்னஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது வந்து நம்ம சொல்லலான்னு பார்த்தோம்னா, இப்போ நிறைய ஆப் இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வேரியபிள் பண்ணும்போது ஃபிட்னஸ்க்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இது இருக்குது இல்லையா? அந்த ஆப் மூலிமா நமக்கு என்ன தெரியுது, இப்போது ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்தோம்னா அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்முடைய ஹார்ட் ரேட்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஐஓடியில் இப்போ நவ்வேடேஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கனெக்டட் கார்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மாடர்ன் கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கம்ப்யூட்டர் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 கம்ப்யூட்டர் சிப்ஸ் இருக்கும். அந்த வெஹிக்கலில் கனெக்ட் பண்ணிக்கும். பிட்வீன் கார்ஸ் அண்ட் த அக்ராஸ் கான்டினென்ட்ஸ், காருக்கும் அண்ட் தென் கான்டினென்ட்ஸ்க்கு நடுவில் வந்து ஃபிட் ஆகிருக்கும். இப்போ வந்து இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து ரிமோட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், டர்ன்ட் ஆஃப் ஆன் பண்ணுறோம் இல்லையா? அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐஓடி மூலிமா தான் நமக்கு நடக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெஸ்லா அண்ட் வைமோ அவங்க வந்து என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டட் கார்ஸு, அதாவது ரோடை சென்ஸ் பண்ணி டிரைவரே இல்லாமல் என்ன போகும், ரோடை சென்ஸ் பண்ணி அதுவே கனெக்ட் பண்ணி சேட்டலைட் மூலயமா லைடார் மூலயமா வேர்ல்டை வந்து நம்ம அரௌண்ட் பார்க்கலாம். அதாவது யாருமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிரைவ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிரைவர் வந்து நமக்கு தேவை இல்லையா? இப்போ வந்து ஒவ்வொரு காரும் நம்ம ஐஓடியில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டிரைவரே தேவையில்லை. அதுவே சென்சார் மூலயமா என்ன ஆகும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேரில் ஐஓடி வந்து நிறைய டேஸில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிட்டு. இப்போ இந்த வேரியபிள்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ டாக்டர்ஸு மெடிக்கல் சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டிவைசஸ் நம்ம வந்து நெட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹெல்த் கேர் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுன்றதை அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்சுலின் பம்ப்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பம்ப்ஸை வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா நம்ம ஐஓடியை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களோட பிளட் சுகர் என்ன இருக்குன்னா இப்போ டிஃபால்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ தேவை இன்சுலின் அப்படின்றத அது வந்து சொல்லும், எவ்வளோ இன்சுலின் போடணும் அப்படின்றத சொல்லும். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு ஹார்ட் டெஸ்டிங்லாம் இருக்குது. இந்த ஐஓடி வந்து ஹெல்த் கேரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ ஹார்ட் ரேட் இருக்குது அண்ட் தென் எப்படி இருக்குது ரியல் டைமாக நமக்கு ஃபீட்பேக் வந்துக்கிட்டே இருக்கறனால நம்ம வந்து இந்த அப்நார்மல் ஹார்ட் பீட்டை வந்து நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இசிஜி எடுத்து அண்ட் தென் எக்கோ எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறத விட இப்போ இந்த சென்சார் மூலிமா நம்ம பார்க்குறதுனால அப்நார்மல் ஹார்ட் பீட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா அக்யூரேட்டாக டேட்டா கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கம்மியாகும். இந்த ஐஓடி வந்து நம்மளுடைய ஹெல்த் கேரில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஐஓடி. இப்போ அக்ரிகல்ச்சர் ஐஓடின்னு பார்த்தோம்னா இப்போ ஐஓடியில் என்ன அக்ரிகல்ச்சரில் நவ்வே டேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்சார் மூலிமா எவ்வளோ பெஸ்டிசைட்ஸ் போடலாம், எவ்வளோ வாட்டர் தேவைப்படுதுன்றதை அந்த பார்கோடு மூலிமா நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது ஒரு ஃபீல்டு டேட்டாவே நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த இந்த ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிள்ஸ், இந்த இடத்துல இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குதுன்னு நம்ம சென்சார் மூலிமா அப்சர்வ் பண்ணிக்க முடியும் த்ரூ இன்டர்நெட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அக்ரிகேட்டிவ் வெர்டிக்கல் ஃபார்ம்ஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா எந்தெந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங் எவ்வளோ, இது வந்து எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல வச்சா இது என்ன நடக்கும், எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ ஃபார்மிங்கோடைய காஸ்ட் வந்து கம்மியாகும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறைய பாசிபிள் ஃபுட்ஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஏன்னா அது சென்சார் மூலிமா நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் த ஐஓடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜாக இருந்தாலும் இதனால் என்னென்ன இம்பேக்ட் மீன்ஸ் தாக்கங்கள் சொல்லுவோம் இல்லையா? என்னென்ன தாக்கங்கள் வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா இட் வில் கண்டினியூ டு த இம்பேக்ட் ஆஃப் த வே ஆஃப் லைஃப் நிறைய கண்டினியூவாக நமக்கு வந்து இம்பேக்ட் ஆகுது. எவ்ரி ஒன் ஐஓடியை யூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுவே பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும்.
தாக்கங்கள் இருந்தாலும் கூட இதில் என்ன இருக்குன்னா, டைமை வந்து சேவ் பண்ண முடியும், மணியை வந்து சேவ் பண்ண முடியும், ஹோமை ஸ்மார்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெஷின் லைஃப்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரியல் லைஃப்ளுடைய அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக ஐஓடி மேலே அட்வான்டேஜஸாக இருந்தாலும் கூட நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸுக்கும் இதில் இருக்குது. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.